அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். வாழ்க வளமுடன். நான் கடந்த சில நாட்களாக நம் உடலுக்கு தேவையான உயிர்ச்சத்துக்கள் பற்றி ஒரு தொடரும், நாம் உயிர் வாழ தேவையான அறுசுவை பதார்த்தங்கள் பற்றி ஒரு தொடரும் வழங்கியுள்ளேன். எனது 146 வீடியோக்களையும் கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் நல்வாழ்வுக்கும் நோய்களை தீர்க்கவும் வழிகள் கூறியுள்ளேன். அவைகள் அனைத்தும் நம் நாட்டு மூலிகைகள் தான். உங்களுக்கு தெரிந்தும் அறியாத செடிகளின் மருத்துவ குணங்களை பற்றி விரிவாக தந்துள்ளேன். எனவே கிறிஸ்டன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்தும் லைக் கொடுத்தும் பாருங்கள். இன்று உணவு குற்றங்கள் பற்றி பார்ப்போம். அத்துடன் நாம் உண்ணும் உணவை 3 குணங்களாக நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர். அவையாவன ரசோ குணத்தவர், சத்துவ குணத்தவர், தாமச குணமுடையவர் என்று பிரித்து ஒவ்வொரு மனிதரும் அவன் விரும்பி உண்ணும் உணவால் இந்த பிரிவை சேர்ந்தவர் என்று நம் முன்னோர்கள் பிரித்து வைத்துள்ளனர். அவைகளை பற்றி நாம் பார்க்கலாம். மனிதனுக்கு ஏற்படும் பெரும்பாலான நோய்கள் உணவு குற்றங்களினால் தான் ஏற்படுகின்றன. நமக்கு ஏற்படுகின்ற தலைவலி, கைகால் வலி, வயிற்று வலி போன்ற அநேக பிணிகளுக்கு மருந்து என்று சாப்பிடுவதை விட உயிர் சத்துக்களும் தாது உப்புகளும் நிறைந்த ஊட்டச்சத்துள்ள உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து அளவோடு சாப்பிட வேண்டும். உணவு காலத்தையும் ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்தில் ரம்மியமான சூழ்நிலையில் உணவருந்த பழகி கொள்ள வேண்டும். அவசரம், பரபரப்பு, கவலை, கோபம் இவைகள் உணவருந்தும் பொழுது இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் உண்கின்ற உணவையொட்டித்தான் நம்முடைய உணர்வுகளும் தன்மையும் அமையும் என்று நமது தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எந்தெந்த உணவுகள் காரமாயும் புளிப்பாயும் உப்பாயும் அதிக சூடு உடையவாயும் நெய்ப்பசையற்றவையாயும் தாகம் கொடுக்கக்கூடியவையாயும் இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் ரஷோ குணத்தவர்களால் விரும்பப்படுகின்றன. அவைகளால் துன்பமும் துக்கமும் நோயுமே உண்டாகும் என்று பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான வாசனை பொருட்களான கிராம்பு, ஏலம், பட்டை சேர்த்தும் அதிகப்படியான புளிப்பு, காரம் போன்றவைகளை இட்டும் தயாரிக்கப்படும் உணவு வகைகள் உடலில் உள்ள நரம்புகளை கிளர்ச்சியடைய செய்கிறது. காரச்சாரமான உணவு இரைப்பை, குடல் ஆகியவற்றின் உள்ளே உள்ள வழுவழுப்பான சவ்வுக்கு எரிச்சல் ஊட்டி அதை தடிக்கவும் வீங்கவும் செய்விக்கிறது. அதனால் உணவானது சரிவர செரிமானம் அடைய இயலாமல் போய் குடல் புண், தலைவலி, கண் எரிச்சல் போன்ற நோய்களும் உண்டாக ஏதுவாகிறது. காரச்சாரமான உணவுகள் வகைகள் வாய்க்கு ருசியை ஊட்டினாலும் உடலுக்கு தீங்கு தான் விளைவிக்கிறது. இது ரஷ குணத்தவர்கள் விரும்புகின்றது. நாளை சத்துவ குணம் மற்றும் தாமச குணமுடையதை பற்றி நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். வாழ்க வளமுடன். நான் கடந்த சில நாட்களாக நம் உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் பற்றி ஒரு தொடரும், நாம் உயிர் வாழ தேவையான அறுசுவை பதார்த்தங்கள் பற்றி ஒரு தொடரும் வழங்கியுள்ளேன்.